ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் பிறக்க போகுது. பட் எங்கள் தெருவில் ஆடி மாதமே திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சக்தி மாரியம்மன் திருவிழா. இது எங்களோட செட்டி தெரு திருவிழா. எங்கள் திருவிழாவில் ரொம்ப ஹாப்பியாகவும் ஒவ்வொரு தெருவுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கையில் வச்சுருக்க அந்த ஊதலில் ஊதும்போது தான் திருவிழா வைபே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியாக சாமி தெருவுக்கு வந்தாச்சு. சாமி வரி இப்போ வரும் அப்போ வரும்னு காற்று கிடந்தோம். 11 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுக்கு கடைசியில் சாமி வந்தது 1 மணிக்கு தான். இப்போ மிட் நைட் 1 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பூ அலங்காரத்தில் சக்தி மாரியம்மனை பார்க்குறதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதில்ல, எல்லாருக்குமே பக்தி பரவசமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடியில் சாமி முகத்தை பார்க்குறது இன்னும் மேலும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக திருவிழாவே ஸ்டார்டிங்லேயே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆற்றுக்கு கிளம்பியாச்சு. ஆற்றுல தான் நமக்கு திருவிழாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆற்றுக்கு போகிற ட்ராவலை தான் பார்க்க போகிறோம். அது போகிற வழியில் என்னென்ன அலும்புகள் ஆட்டோவில் நடக்குதுன்னு பாருங்கள். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து போகிறதுக்கே ஒரு ஆட்டோ முழுசு ரொம்பிடும். 4 பசங்க 3 பெரியவங்க மொத்தம் 7 பேர் ஒரு ஆட்டோவில் போனோம். ஆற்றுல ஆடி மாதத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டுருக்கு. நம்ம போய் ஒரு குடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருவிழாவில் கலந்துக்கலான்னு தான் சீக்கிரமாகவே கிளம்பி போகிறோம். ஸோ ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்தாச்சு. ஸ்ரீ ஐயாளம்மன் திருக்கோயில். சின்னால எப்படி மலைக்கோட்டை ஞாபகம் வருதோ அதே மாதிரி 2வது ஞாபகம் வருது காவேரி ஆறு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்தாச்சு. வந்தவனே கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. தயிர் சோறையும் சென்னா மசாலா வாங்கி சாப்பிட்டா தான் நிம்மதியாகவே இருக்குது. நமக்கு திருவிழாவுக்கு வந்தால் பக்தி, சாமியை பார்க்கணும், சாமி கும்பிடணும்னு தோணலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன தோணும்? தண்ணியை பார்த்தோன்னா அவங்களுக்கு பக்தி ஆயிடுச்சு. தண்ணியில் போய் குளிச்சோமான்னு இருக்கணும்னு தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க என் பசங்க 2 பேரும். என் பசங்க 2 பேரும் 2 டைப்பு. ஒருத்தன் தண்ணியில் கொஞ்சமாக தான் ஆடுவான், ஒருத்தன் தண்ணிக்குள்ளேயே இறங்கிடுவான். என் சின்ன மகனுக்கு தான் தண்ணியை பார்த்தா ரொம்ப குஷி. அவனுக்கு 3 வயசு தான் ஆகுது. ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டானா போதும், அந்த தண்ணி வத்துற வரையும் ஆடாமல் வரவே மாட்டான். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? எல்லாருமே திருவிழாவில் பால் குடம் எடுக்கவும் தீர்த்த குடம் எடுக்கவும் தீக்குழி இறங்கவும் தான் வந்திருக்காங்க. சரி, குளியல் போட்டுறான். எல்லாம் குளிச்சுட்டு சாமி பக்தியோட கும்பிட போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாவோட 5ஆம் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி கரகம், பால் குடம், தீர்த்த குடம் காவேரி ஆற்றுல எடுத்துகிட்டு காவேரி ஆற்றுலேருந்து தெரு வரைக்கும் நடந்தே வருவாங்க. அங்கேருந்து வரத்துக்கு 3 கிலோமீட்டர் ஆகும். அது வரையும் எல்லோரும் ஒத்துமையாக சேர்ந்து நடந்தே வருவாங்க. எங்கள் திருவிழா ஆரம்பிச்சிட்டாலே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரே ஜெகஜோதியாக இருக்கும். எங்கள் தெரு ஃபுல்லாகவே தெருக்கு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு எதிராக இருக்கிற இடத்துல பூ மிதிச்சு செட் பண்ணி அதில் பூ மிதித்து எல்லாருமே இறங்குவாங்க. அத்தோட 5ஆம் நாள் திருவிழானால பூமிதி திருவிழா இதோட முடிஞ்சிருச்சு. இதோட கண்டினியூஷன் வீடியோவை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பூமுதி இறங்கும்போது கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணி 1 மணி 2 மணி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாவோட 6ஆம் நாள் மாவிளக்கு பூஜை. சரி, மாவிளக்கு பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மாவை பிணைஞ்சி செஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்கும்ன்ட்டு மாவை செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆம்பளத்தை செட் பண்ணி வச்சா தான் சாயந்தரம் கரெக்டாக டைமுக்கு போக கரெக்டாக இருக்கும். நானும் என் பசங்களும் ஃபுல் மேக்கப் போட்டாச்சு. டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே அவ்வளோ கும்பல் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடம் பிடிக்கிறதுக்காக வந்த கும்பல் இதுவே கம்மி தான். இனிமேல் தான் எல்லோரும் வருவாங்க வரிசையாக. என் சின்ன பையனும் ஒரு வழியாக கீழே உட்கார வச்சாச்சு. இதுதான் மாவிளக்கு பூஜை ஆரம்பமாக போகுது. எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டாக சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெலாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எல்லாரையுமே கேமரா எடுக்கிறதுக்காக கேமராமேன் வச்சுருந்தாங்க. நாங்கள் கேமராமேனே கேமரா எடுப்போன்ட்டு அவரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு தான் முக்கியம். எல்லாருமே சாப்பாடு வாங்குறாங்க. பட் நாங்கள் மட்டும் வாங்கலை. கோயில் பிரசாதம் மட்டும் வாங்கிக்கிட்டோம். வழியாக தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் உடைச்சிட்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். பாய்.